கணக்கு இவ்வளோ பெருசு போடுவாங்கம்மா, கணக்கு இவ்வளோ பெருசு போடுவாங்க. ஃபார்முலா எவ்வளோன்னு இருக்கும்? ஃபார்முலா புரியாமல் மேக்ஸ் போட முடியாது. இதையே நான் 10ஆவதுல போய் தான் தெரிஞ்சுக்கினேன். அவ்வளோ லேட்டாக தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். எனக்கு இந்த மேக்ஸே அப்போலாம் புரியாது. எனக்கு உண்மையாக சொல்லணும், எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அறிவியல். இது ஏன் குற்றம் இல்லை, என் உயிர் குற்றம். அது இப்போ பாருங்க, கணக்கே எனக்கு வர மாட்டேங்குது. அது என்ன ஒரு பிறவி துன்பமான்னு நான் தெரியல. அது நம்ம ஆளுங்களே எங்கள் வம்சத்தில் கணக்கு பார்த்தாலே எல்லோரும் பயந்து ஓடுறானுங்க. பாருங்க, கணக்கு என்பது வராமல் இருக்குதா இல்லையா? அப்போ அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால், இப்போ நம்ம அவ்வளோ பெரிய கணக்கு நம்ம போட்டாலும் கூட அதுக்கு இன்றியமையாதது எதுன்னு சொன்னால் நம்மளுடைய அந்த ஃபார்முலா, சூத்திரம் என்று சொல்லுகின்ற. தமிழில் அதுக்கு சூத்திரம் என்று பேர். இதை தான் நம்மளுடைய சிவஞான போதத்திலே 12 சூத்திரங்களை கொண்டது சிவஞான போதம். சூத்திரத்துக்கு என்ன பொருள் ஏன்னா நம்மளுக்கு தமிழில் சொன்னால் தான் புரியும். ஃபார்முலான்றதுல அந்த 12 ஃபார்முலாக்களை கொண்டது எதுங்க? சிவஞானம். இதை பாருங்கம்மா, நீங்கள் சந்தோஷமாக சைவ சித்தாந்தம் ஜாலியாக படிங்க. இதை குழம்ப வேண்டிய வேலையே கிடையாது. சிவஞான சைவ சித்தாந்தத்தை உள்ளவாறு ஃபார்முலாவை உள்ள எழுதிட்டிங்கன்னா கணக்கு ஆட்டோமேட்டிக்காக போட்டுட்டோம். உள்ள ஃபார்முலா உள்ள புரியாத வரைக்கும் 100 குரட்பாவை சிந்திச்சுட்டு கூப்பிட்டு, அம்மா முப்பொருள் உண்மையை சொல்லுங்க, ஏதோ சொன்னீங்க 10ன்னு ஒன்று, ஏதோ ஒன்று பசுவோ கோழியோ ஏதோ சொன்னீங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன தெரியாதுங்க, ஏதோ நம்மளுக்கு இந்த அதனால சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்த உடனே ஃபார்முலா என்ன? சைவ சித்தாந்தத்துக்கு ஃபார்முலா அந்த 5 முப்பொருள் உண்மை. உள்பொருள் தான் ஃபார்முலா. என்னது உள்பொருள்? பதி பசு பாசம். இதுதான் ஃபார்முலாவே. இந்த ஃபார்முலா புரியாமல் சைவ சித்தாந்தம் புரியாது. இப்போ அதனால இப்போ திருப்பி ஏன் இதை நான் சொல்ல வந்தேன்னா, இப்போ இதை சிந்திக்கும் போது பாருங்கள்,